ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎம்எல்ல டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஹெச்டிஎம்எல்ல ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தேவையா ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டேபிளாக நான் இந்த டேபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எத்தனை ரோ இருக்குன்னு நம்ம எண்ணிப்போம். 1 2 3 4 4 ரோ இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங் ரோ இருக்குது. அதுக்கப்புறம் 3 டேட்டா ரோ அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இந்த போல்டு லெட்டர்ஸில் இருக்கிறத நம்ம ஹெட்டிங்னு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து டேட்டான்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு ஹெச்டிஎம்எல்ல நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு மொத்தம் முக்கியமாக நம்ம நாலே டேக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது டேபிள் அப்படின்ற ஒரு டேக். இந்த டேக் எதுக்குன்னா நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா பார்டர் லைன்னு ஒன்று இருக்கா. இந்த பார்டர் லைனில் வெளியே ஒரு பெரிய லைன் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த டேபிள்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து டேபிள் ஹெட்டிங், டிஹெச், அதாவது டிஹெச்னா நம்ம டேபிள் ஹெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த டேபிள் ஹெட்டிங்னா இந்த போல்டு லெட்டர்ஸ்ல இருக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கா, அதுதான் நம்மளோட டேபிள் ஹெட்டிங்ன்ற பாக்ஸ். ஓகே, அடுத்து வந்து டேபிள் டேட்டா. டேபிள் டேட்டா ஓகே, இதெல்லாம் வந்து இந்த கீழே இருக்குல்ல, இந்த உள்ள இருக்க ஃபாண்ட் வந்து கொஞ்சம் நார்மலா மெலிசா இருக்கு பாருங்க, அந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம டேபிள் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட டேபிள் டேட்டா. ஓகே, லாஸ்டா இருக்குது என்னன்னா டேபிள் ரோ. டேபிள் ரோ, இந்த ரோ எதுக்குன்னா நம்ம வந்து இது இப்படி எடுக்கிறதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, அதாவது சாரி நம்மளோட ஹெட்டிங்கும் ஒரு ரோ தான். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த்து ரோ. ஸோ இதுக்கு வந்து டேபிள் ரோன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, அதாவது இப்போ வந்து இதை நம்ம எப்படி நம்ம வெப்சைட்டில் கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். எஸ் கோட். ஸோ ஆல்ரெடி ஒரு டேபிள் எடுத்துட்டேன். ஃபுல் மியூட்டில் எடுத்தால் மஜாவா. ஸோ அகைன் திருப்பி ஃபர்ஸ்ட் நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நார்மலாக கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் டைட்டில் வந்து டேபிள் அப்படின்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நான் ஃபஸ்ட்டு எனக்கு டேபிள் கிரியேட் பண்ணுவான். ஸோ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக நான் என்ன பண்ணேன்னா என்னோட டேபிளில் எத்தனை ரோ இருக்குன்னு நான் எண்ணிக்கணும். 1 2 3 4. ஸோ எனக்கு 4 ரோ தேவை இந்த இடத்துல. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னா ஒரே ஒரு ரோ கிரியேட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி 4 ரோவாக கிரியேட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4. ஓகே, அதாவது ஒரு ரோ, 2 ரோ, 3 ரோ, 4 ரோ கிரியேட் பண்ணிட்டேன். இதில் நம்மளோட ஃபஸ்ட்டு ரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹெட்டிங். ஏன்னா அது நம்ம எப்பயுமே ஒரு டேபிள் மேலேனா நம்ம ஹெட்டிங் தான் வச்சுப்போம். ஸோ அதுக்காக நான் வந்து டேபிள் டேட்டா இல்லை டேபிள் ஹெட்டிங் எடுத்துக்கிறேன். எனக்கு எத்தனை வேணும்னா நேமுக்கு ஒன்று வேணும். இருங்க, அதை காப்பி அடிச்சுக்கிறேன். நேமுக்கு ஒன்று தேவை. அதுக்கப்புறம் ஏஜுக்கு ஒன்று வேணும் எனக்கு. அதுக்கப்புறம் சிட்டி, அவங்க எங்கே இருக்காங்கன்ற சிட்டி, அதுக்கு ஒன்று நான் எடுத்துக்கிறேன். சிட்டியானா லொக்கேஷன். ஓகே, இது வந்து என்னோட ஹெட்டிங்கோட டேட்டா. ஃபஸ்ட்டு நான் ஹெட்டிங் மட்டும் ஒன்று சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட டேபிளுக்கான நேம், ஏஜ், லொக்கேஷன் வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம உள்ள டேட்டா போடணுமா. ஸோ செகண்ட் ரோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா டேபிள் டேட்டா போடுறோம். டேபிள் டேட்டா ஃபர்ஸ்ட் வந்து கார்த்தின்னு எடுத்துக்கிறேன். நான் இதை காப்பி பண்ணி 3 வரணும். நேமு, அதுக்கப்புறம் ஏஜ், வயசு வந்து ஒரு 25, லொக்கேஷன் வந்து சென்னை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டை ரீலோட் பண்ணுவோமா. ஓகே, ஆக்சுவலாக இங்கே வந்து இங்கே பார்டர் லைன் இன்னும் வரல. நீங்கள் இமேஜினரியாக ஒரு பார்டர் லைன் வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு ரோவோட ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். இது செகண்ட் ரோவோட ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து நான் இன்னும் எத்தனை ரோ வச்சுருக்கேன், 2 ரோ வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு ரோ, இதில் வந்து பேர் வந்து சஞ்சய், 25 இருக்கட்டும், சென்னையே இருக்கட்டும். தேர்டு டேட்டா வந்து லோகோ அப்படின்னு எடுத்துக்கிறேன், 27ன்னு எடுத்துக்கிறேன், மும்பை.
அப்படின்னு எடுத்து சேவ் பண்ணிவிட்டு நான் ரீலோட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எனக்கு அழகாக ஒரு டேபிளான ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு. என்ன ஒரு பிரச்சனைனா எனக்கு இன்னும் பார்டர் லைன் வரல. HTML பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டேபிளுக்கு பார்டர் லைன் வராது. ஆனால் சிஎஸ்எஸ் மூலிமா நம்ம ஒரு பார்டர் லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் சிஎஸ்எஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். புரியலனா எந்த பிரச்சனையும் இல்லை, அது சிஎஸ்எஸ்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஸ்டைல்னு ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எதுங்க, ஹெட்டுக்குள்ளே நான் ஸ்டைலுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைலில் எனக்கு என்னென்ன வேணும், டேபிளுக்கு வேணும், டேபிள் ஹெட்டிங்க்கு வேணும், டேபிள் டேட்டாக்கு வேணும். அதாவது அதாவது இந்த டேபிள் டேகு, டேபிள் ஹெட்டிங் டேகு, டேபிள் டேட்டா டேகுக்கு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன வேணும்னா பார்டர் வேணும். எப்படின்னா 1 பிக்சல் வேணும், சாலிடாக வேணும், பிளாக் கலரில் வேணும், அவ்வளோதான். ஸோ பார்டர் 1 பிக்சல் பிளாக் கலர் அப்படின்னு போட்டு இங்கே வந்துட்டு ரீலோட் பண்ணனா எனக்கு எல்லாத்துக்குமே அழகாக ஒரு டேபிளோட இது வந்துடும், பார்டர் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் நம்ம HTML கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு டேபிள்ன்ற ஒரு கோட். ஸோ இது சப்போஸ் புரியலனா எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்டைலுன்றது. ஏன்னா சிஎஸ்எஸ்க்கு ஒரு தனி வீடியோவே வரப்போகுது. ஸோ நம்ம எத்தனை வேணுன்றதை இங்கே ஒரு இதுவாக பார்க்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக நம்மளுக்கு ஒரு டேபிள் தேவை. ஸோ எடுத்தோடனே நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த டேபிளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு டேபிளுக்கு எத்தனை ரோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு எண்ணிட்டு அத்தனை ரோ போட்டுருங்க. நம்மளுக்கு இங்கே 4 தேவையா, ஸோ அது கலர் மாற்றிக்கிறேன். 1 ரோ, 2 ரோ, 3 ரோ, 4 ரோ போட்டுட்டேன் நான். ஓகே, அடுத்து என்னன்னா நான் வந்து ஹெட்டிங், எனக்கு வந்து மெயினாக ஒரு ஹெட்டிங்கு, அதில் என்னென்னா நேமு, ஏஜ், லொக்கேஷன்ற ஹெட்டிங் நான் போட்டுட்டேன். ஹெட்டிங் போட்டதுக்கப்புறம் எனக்கு மிச்சம் எல்லாம் எனக்கு டேட்டா மட்டும்தான். ஸோ செகண்ட் ரோவில் வந்து டேட்டா இங்கே இருக்குது, தேர்ட் ரோவுக்கு டேட்டா இங்கே இருக்குது, ஃபோர்த் ரோவுக்கு டேட்டா ஃபோர்த் ரோலேயே இருக்குது. ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளோட ஒரு ஹெட்டிங்கான ஒரு HTML கோட். ஸோ ஹெட்டிங்கான அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டேபிள்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோஸில் அடுத்த HTMLோட ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.